ஒரு சித்திரைன்ட்டு தான் சித்ரா பௌர்ணமி. அழகர் ஆத்துல இறங்குற உற்சவம். எல்லா ஊர்லயும் சித்ரா பௌர்ணமி ஃபெஸ்டிவல். ரங்கநாதன் வந்து கஜேந்திர மோட்சத்துக்கோசரம் வரக்கூடிய உற்சவம் இது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, அது பாகவத நிஷ்டை அப்படின்னு சொல்லுவான். பகவானுக்கு நாம் அடியவரா இருப்பதை விட மேன்மையானது எது என்றால் ஒரு பாகவதனுக்கு அடிமையாய் இருப்பது. அப்பெல்லாம் திருப்பதிக்கு போகிறது எல்லாரும் தயாராக இருக்கும். அப்போல்லாம் திருப்பதி போகிறதுலாம் நாட் ஸோ ஈஸி. முதல்ல நீங்கள் கீழே மலைக்கு போய் திருமலைக்கு போய் சேர்றது ஜிபிஎஸ் ஏது உங்களுக்கு. அது கரெக்ட். இப்பயே போலீஸிங்க கரடிலாம் வருது. ஆமாம். சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கூட இருக்கோம். அதில் சுவாமிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிவிடுவோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகரோட சுப்பரண்ணா நமஸ்காரம். சுவாமி, நம்மளோட எபிசோட்லாம் ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் சரி, நேரில் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறதுனால தான் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தோன்றது. நமக்கு இந்த சித்திரை மாதத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே வரோம். நிறைய இது பற்றி பேசணும், நரசிம்ம ஜெயந்தி பற்றி பேசணும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே என்ன வந்துடுறது உங்களுக்கு, சித்திரை வந்துடுறது உங்களுக்கு. அதை பற்றின சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆழ்வார்கள், அவர்களை பற்றின அவங்களோட அவதாரம், அவங்களுடைய சிறப்புகள் அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சித்திரை அப்படின்னா அதில் என்ன ஸ்பெஷல்? சித்திரைனாலே ஸ்பெஷல் தான். ஏன்னா சித்திரையிலேருந்து ஃபெஸ்டிவல்ஸ் ஆரம்பம் வருது. ஆமாம். இந்த வசந்த ருத்துன்னு நம்ம சொல்லுவோம். ருத்துக்களில் வரைச்சே ரெண்டு மாதத்தை ஒரு ருத்துவாக நம்ம வச்சுக்கிறதுன்னு வழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா. அதில் இந்த ஒரு நல்ல வசந்த ருத்து, ஸ்ப்ரிங் சீசன் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பங்கள்லாம் நல்லா பூத்துருக்கும். நீங்கள் வேப்ப மரத்தை கூட பார்த்தாலும் கூட ஜம்முன்னு துளி விட்டுருக்கும். அதனால தான் போன தடவை நம்ம எபிசோட்ல கூட வேப்பம் பூவை வச்சுட்டு சித்திரை திருநாள, விஷு திருநாளை நம்ம கொண்டாடுறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால சித்திரை மாசம்ன்றது நிறைய உற்சவங்கள், நிறைய கோவில்கள் உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள், வசந்தோற்சவங்கள், கோட உற்சவங்கள் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உற்சவங்கள் நடக்கும். அதில் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் நிறைய பேர் அவதாரம் பண்ணிருக்கா. குறிப்பாக நமக்கு ஆச்சாரியர்கள் நாயகமணியான சுவாமி எம்பெருமானார் பகவத் ராமானுஜருடைய அவதாரம்ன்றதாக நம்ம சித்திரையில பார்க்கிறோம். சித்திரை திருவாதிரை ராமானுஜருடைய அவதாரம். அதே மாதிரி சித்திரை திருவாதிரைக்கு மறுநாள் புனர்வசு அன்னைக்கு முதலியாண்டான் அப்படின்ற ஒரு ஆச்சாரியருடைய அவதாரம். அதை பத்தியும் நம்ம விவரமா நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஆச்சாரியர்களுடைய ஜெயந்தி அப்படின்றது ஒரு பக்கம் வருது. அதுல ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு பிரதானமாக ஆழ்வார்களுக்குள்ள ஆழ்வார பாடின ஒரு ஆழ்வார். இப்ப ஆழ்வார்கள்னா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஆழ்வார்ன்றவா எம்பெருமானை பத்தி பாடினவா, ஸ்ரீமன் நாராயணனை போற்றி புகழ்ந்து பாடினவர்கள், அவர்கள் தான் ஆழ்வார்கள். ஆனா ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் ஆழ்வாரை பத்தி மட்டும் பாடிய ஆழ்வாரானவர். அதுதான் விசேஷம். அவர் யார் அப்படி கேட்டா மதுர கவி ஆழ்வார்னு பேரு. பேரே பாருங்க, மதுர கவி. அவர் தான் 10 பாசுரம் நம்மாழ்வாரை குறித்து பாடினார். தேவமற்றர் ஏன்னு சொல்லி நம்மாழ்வாரை தவிர்த்து தனக்கு யாருமே கிடையாது, நம்மாழ்வார் தான் தெய்வம். அன்னையா எத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபனை நம்பியேன்னு எல்லா விதமான உறவு, எல்லா விதமான நிலையில இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா எனக்கு மதுரகவி, நம்மாழ்வார் தான் எனக்கு அப்படின்னு சொல்றவர் மதுரகவி ஆழ்வார். இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்ருக்கணனை மாதிரி புரிஞ்சுக்கணும். லிங்க் பண்ண முடியறதா உங்களால? புரியுது. பட் லிங்க் பண்ண முடியறதா? லிங்க் பண்றது. ஆமா, மதுரகவி ஆழ்வார சத்ருக்கணன் மாதிரி நாம பார்க்கணும்னா உங்களுக்கு புரியுறதா? சத்ருக்கணன் வந்து ஆக்சுவலா அவர் பரதன், ஏதாவது நேரடியா வந்து என்ன பண்றாரு, இது பண்றாரு, பரதனுக்கு சர்வீஸ் பண்றவரு சத்ருக்கணன், அவ்வளவுதான். ஆமா, அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி, இதுதான். இதை அப்படியே டெவலப் பண்ணுங்க. அந்த மாதிரி தேவமற்றரியன்னு சொல்லி எனக்கு பெருமாள் கூட தெரியாது, நம்மாழ்வார் தான் எல்லாம் அப்படின்ட்டு நம்மாழ்வாருக்கே சர்வீஸ் பண்ணினவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். அதனால்தான் சுவாமி வேதாந்ததேசிகன் சாரிப்பார் துன்பற்ற மதுரகவின்னு சாரிப்பார். துன்பற்ற மதுரகவி அப்படின்னு. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, இன்ஃபேக்ட் நம்மாழ்வார் கூட பெருமாளிடத்துல வந்ததுனால நம்மாழ்வாருக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டுருக்கலாம். நிறைய கந்துலும் பகலும் கந்துயில ஒவ்வொரு அழுதிருக்காரு. இவர் வந்து மதுரகவி ஆழ்வார் துன்பற்ற மதுரகவி அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, அது பாகவத நிஷ்டை அப்படின்னு சொல்லுவான். பகவானுக்கு நாம் அடியவரா இருப்பதை விட மேன்மையானது எது என்றால் ஒரு பாகவதனுக்கு அடிமையாய் இருப்பது. இந்த அடிமைனா நீங்க நினைக்கிற மாதிரி இவாள்லாம் இப்ப இந்த பொலிட்டிக்கலா பேசுற ஸ்லேவரி எல்லாம் கிடையாது. கணவனுக்கு மனைவி அப்படின்னா அது அடிமைன்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. கணவன் சாப்பிட்ட பிறகுதான் மனைவி சாப்பிட்றான்னு சொன்னா அது அடிமைத்தனம் அர்த்தம் இல்ல. கணவன் மீது மனைவி கொண்டு இருக்கக்கூடிய மிகச்சிறந்ததான ஒரு பாசம். குழந்தை சாப்பிட்டுட்டு தான் நம்ம அம்மா சாப்பிட்றா, அப்ப அந்த இடத்துல அது அடிமைன்னு நம்ம சொல்லலையே.
கிடையாது. குழந்தை சாப்பிட, ஐயோ என் குழந்தை சாப்பிடலையே, எனக்கு சாதம் பிடிக்கலையே அப்படின்னு அம்மா சொல்ல, சரி நம்ம அடிமைன்னு சொல்லலையே. சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் ஏடா கூட பண்ணி வச்சிருக்கோம், எல்லா வார்த்தையும் ஏடா கூட பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ரடிக்டரியா ஒரு அர்த்தம், கான்ட்ரவர்சியா ஒரு அர்த்தம், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி அடுத்த நாடு. அதாவது மக்களுடைய மனோபாவம் ரொம்ப மோசமா போயிட்டு. அதுவும் இந்த சோசியல் மீடியா வந்து சாரி ஒரு விதத்துல லாபம், நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பேசுறோம், பட் அதுல தேவையில்லாத இந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகங்கள் போயிட்டு. அதனால இந்த அடிமைத்தனம் அப்படின்றத நாம ஸ்லேவரினா இன்னும் பெருசா கீழ்த்தரமா நினைச்சு கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு ஆச்சாரியன், ஒரு மகான், ஒரு பெரியவர், ஒரு பாகவதோத்தமர் அப்படின்னு சொன்னா நான் அவருக்கு கீழே இருக்கேன், அவருடைய அனுகிரகத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்றதான ஒரு தொல்வழி நல்வழி, அதுதான் நம் வழி. எம்வழி தனி வழி அதெல்லாம் கிடையாது. இதன் தொல்வழியே நல்வழிகள் துடிவார் கற்கேன்னு, நம்முடைய வழி இதுதான் என்று அந்த மதுரகவி ஆழ்வாருடைய பெருமை சொல்லப்படுகிறது. சித்திரை நாள் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு நம்ம ஆழ்வாரே கிடையாது. அவர் இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடையாது. ஆழ்வாரை பத்தி 10 பாசுரம் பாடினார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பணில் நன்னித்தன்கிருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவிற்கே. அவ்வளவுதான். இந்த மாதிரி 10 பாசுரம். நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனேன் 10 பாசுரம் பாடினார். மந்திர சித்தி இந்த 10 பாசுரம். ஏன் தெரியுமா? மறைந்து கிடந்த 4000 திவ்ய பிரபந்தமும் நாதமுனிகளுக்கு கிடைப்பதற்கு காரணமாய் அமைந்தது மதுரகவி ஆழ்வார் பாடின இந்த 10 பாசுரம். அதனுடைய பின்னணியில ஒரு பியூட்டிஃபுல் பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. நாதமுனிகள் காட்டுமன்னார் கோவில இருந்தார். திருக்குடந்த 6ஆம் தினம் சேவிக்க போனார். அங்க போனா சில பேர் 6ஆம் முதேன்றதான பாசுரத்தை பாடினான். அது ஒரு 4000 திவ்ய பிரபந்தம் இல்ல, யாருக்கும் தெரியல, மறைஞ்ச பேருக்கு நாதமுனிகள் பீரியட்ல 6ஆம் முறை அடியேனுடலம் நின்பார் அன்பாயே என்றதான பாசுரத்தை நாதமுனிகள் பாடினார். யாரோ வெளிநாட்டுல இருந்து, வெளிநாடுன்றது மேல்நாடுன்றது அந்த இந்த காலத்துல கர்நாடகா சொல்றோம், அங்கிருந்து வந்து பாடினான். அதுல 1031 கடைசியில கன்க்ளூஷன் கொடுத்தான். அந்த தமிழ் அப்படியே உள்ள உருகி போன நாதமுனிகள் 1000னா மீதி எங்கன்னு கேட்டார். எங்களுக்கு தெரியாதுன்ட்டாவா. அந்த ஊர்ல யாரோ வெளிநாட்டுல இருந்து தேசாந்திரி வந்தவா, நாதமுனிகளும் அந்த சமயத்துல அங்க போயிருக்கார். 2 பேரும் ஒன்னா சந்திச்சிருக்கா. அவ பெருமாள் சன்னதியில 6ஆம் முறை அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன்னு பாட்டை பாடியிருக்கா. அதை கேட்ட உடனே நாதமுனிகள் மெய்மறந்தார். கன்க்ளூஷன் பாட்டுல 1031 மீதி 1000 எங்கன்னார். எங்களுக்கு தெரியாதுன்ட்டாவா. உடனே ஆழ்வார் திருநகரி ஓடினார். அங்க போனா இந்த 10 பாசுரமும் தெரியல. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. மதுரகவி ஆழ்வார் வம்சத்தை சேர்ந்த ஒரு பெரியவர், வம்சமா வந்த ஒரு பெரியவர் இருக்கு, அவரை போய் கேளுங்கன்னா பராங்குசதாசர்னு பேரு. அவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொன்னார், நான் வேணா உனக்கு ஒண்ணு பண்றேன். நாதமுனிகள் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு 10 பாட்டு எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு உபதேசம் பண்றேன். அதை உபதேசம் பெற்று அந்த 10 பாசுரத்தை அங்க நம்மாழ்வாருடைய அம்சமா இருக்கக்கூடிய திருப்புளிய மரத்தின் அடியில உட்கார்ந்து ஜபம் பண்ணி 12000 ஆவர்த்திகள் ஜபம் பண்ணி நம்மாழ்வார சாட்சாத்காரம் பண்ணி நாதமுனிகள் அவர் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தத்தை அடைந்தார். அத்தகைய மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணின நாள் இந்த சித்திரை. அவர் மட்டும் இல்ல, நிறைய ஆச்சாரியாலும் இந்த சித்திரையில அவதாரம் பண்ணியிருக்கா. ஆச்சாரிய புருஷர்கள் நிறைய பேர் அவதாரம் பண்ணியிருக்கா. நம்ம திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பிரிய மகான் அனந்தாழ்வான்னு பேரு. அந்த சுவாமி சித்திரையில் தான் அவதரித்தார் என்று சொல்வது உண்டு. அனந்தாழ்வான் அவருக்கு திருநாமம். அவர் அனந்தான் பிள்ளை என்று அவரை கொண்டாடுவார். எப்படின்னா, நீங்க கவனிச்சிருக்கலாம், ராமானுஜருடைய காலத்துல ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் இருக்கச்சே சிஷ்யாலாம் உட்காந்து அவர்கிட்ட பாடம் வாசிச்சுட்டு இருக்கா. திவ்ய பிரபந்தம் போயிட்டு இருக்கு. அப்ப திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாசுரம், சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு. ராமானுஜருடைய உள்ளத்துல என்ன தோணித்து அப்படி கேட்டா, புஷ்ப மண்டபம்னு பேர் இல்லையா சம்பிரதாயத்துல. திருமலைக்கு புஷ்ப மண்டபம் பேரு. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் உண்டு. போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், ஞான மண்டபம்னு சொல்லுவா. திருவரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், மேல்கோட்டை அப்படி சொல்லுவா. அதுல புஷ்ப மண்டபம்ன்றது திருமலை. இந்த பெருமாளுக்கு பூ கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை ராமானுஜருக்கு. அங்க போய் ஒரு நந்தவனம் ஏற்படுத்தி பூ கைங்கரியம் பண்ணணும். இப்பெல்லாம் திருப்பதிக்கு போறது எல்லாரும் தயாரா இருக்கும். அப்பெல்லாம் திருப்பதி போறதுலாம் நாட் சோ ஈஸி. முதல்ல நீங்க கீழே மலைக்கு போய் திருமலைக்கு போய் சேர்றது ஜிபிஎஸ் ஏது உங்களுக்கு. அது கரெக்ட். இப்பயே புலி சிங்கம் கரடிலாம் வருது. ஆமா, அப்ப எப்படி இருந்திருக்கும் 1000 வருஷம் முன்னாடி. ஆமா, யாருமே ஐயோ இந்த பேக் பெஞ்சர்ஸ்
டீச்சர் எல்லாம் கேள்வி கேட்டா அப்படியே பின்னாடி ஒழிஞ்சு போனேன். அந்த மாதிரி எல்லாரும் ஒழிஞ்சுட்டான். ஒருத்தர் மட்டும் எழுந்தார், அனந்தாழ்வான்னு பேரு. நான் போயிட்டு சுவாமினார், நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளைன்னு அவர். அதனால தான் அனந்தான் பிள்ளைன்னு சொல்லுவான். இப்போ அந்த வம்சத்தை சேர்ந்த பெரியவர்கள் என்ன பண்ணுவா, அனந்தான் பிள்ளை வம்சம்னுவான். நீர் மட்டும் தான் ஆண் பிள்ளைன்னு. அவர் போய் தான் அங்க ராமானுஜ நந்தவனத்தை ஏற்படுத்தி ராமானுஜ புஷ்கரணியை கட்டி அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த சுவாமி அவதாரம் பண்ணினதான ஒரு திருநன்னாள் அப்படின்னு சித்திரை நாம கொண்டாடுறோம். ஒரு விசேஷம் பாருங்க, ஒரு தடவை ஒரு பூ பறிச்சே பாம்பு கடிச்சு கொடுத்தவர். அவர் கண்டுக்கவே இல்லை, அப்படியே வந்து சுவாமிக்கு புஷ்பத்தை சமர்ப்பிச்சார். பெருமாள் பேசுவார் இல்லையோ, அதெல்லாம் பேசும் பெருமாளாச்சே, அதுவும் பெரியவர்கள் இடத்துல பேசக்கூடியவராச்சே. என்னப்பா என்ன விசேஷம்னார். ஒன்றும் இல்லை, இல்லையா பாம்பு கடிச்சதுக்கு கேள்விப்பட்டேன். ஆமா, கடிச்ச பாம்புக்கு விஷம் அதிகம்னா பரமபுரத்துல கைங்கரியம் பண்ண போறேன். கடிப்பட்ட பாம்பு, அனந்தம் தானே அவருக்கு பேரு, கடிப்பட்ட பாம்புக்கு விஷம் அதிகம்னா கைங்கரியம் பண்றேன்னு. என்ன கட்ஸ் வேணும், என்ன தில் இருக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட மகான் அவதாரம் பண்ணினது இந்த சித்திரை நாள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இன்னொருத்தர் சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன் நடாதூரம்மாள். அந்த தாய் போல பரிந்து கொடுக்குறது. சொல்லுங்க. இல்ல இந்த கண்டாவதாரம் படத்துல கூட அந்த காட்சி எல்லாம் ரொம்ப நல்லா, ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம கண்டாவதாரம் காட்சியில முதல் காட்சி அதுதான். நம்முடைய கண்டாவதாரம் திரைப்படத்துல முதல் காட்சி என்னது, அந்த நடாதுரம்மாள் சுவாமி பெருமாளுக்கு பால் சமர்ப்பிக்கிறது தான். அவருக்கு அதனால்தான் அவருக்கு அம்மாள்னு பேரு. ஆமா, ரொம்ப நாளைக்கு நடாதூர் அம்மாள்னு படிச்சப்போ நான் யாரோ ஒரு பெண் போல இருக்கு, பெண் அடியார் போல இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சரிதா வாசிச்ச விட்டுதான் நடாதூர் அம்மாள்ங்கிறவர் யாரு என்ன ஏதுன்னு நமக்கு இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும். வித்துவ கோட்டம்மா, அரங்கத்தம்மா. ஆமா இல்லையா, என்ன அம்மா மண்டபம் அப்படின்னு சீரகத்துல. அம்மா யாரு, அரங்கத்தம்மான்னு பெருமாள். அம்மான் இதெல்லாம் ஒரு சுவாமி அப்படின்றதான ஒரு விசேஷத்தை சொல்லக்கூடியது. இன்னொன்னு அம்மான்றது வந்து தாய கொண்டு வருது. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையோ, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. அந்த மாதிரி பெருமாளுக்கு கொதிக்க பாலை கொண்டு வந்தான். காஞ்சிய வரதராஜ பெருமாளுக்கு கொதிக்க பால் கொண்டு வந்தான். அதை பார்த்தோன்னே அவர் அழுதார். என்னன்னா பெருமாளுக்கு போய் இப்படி அவர் வெறும் விக்கிரகம் தானே, அவருக்கு எப்படி கொண்டு வந்தார் என்னதுன்ட்டு அதை வாங்கி அப்படி ஆத்தி அதை பக்குவமா பார்த்து சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணார். பெருமாள் பார்த்தான், எனக்கு வந்து கௌசல்யா தேவகி யசோதை கூட இப்படி பண்ணலையே, நான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்த பொழுது கூட இவ்வளவு பரிவு என் பேர்ல அந்த தாய்கள் காமிச்சாரா. காமிக்கலே அர்த்தம் இல்லை, அவ எப்படி காமிச்சான்னு கூட நான் யோசிக்கல. ஆனா இந்த விக்கிரகத்துல நான் இருக்கச்சே எனக்கு இவ்வளவு பரிவு காமிக்கிறீரேன்னு வாத்ஸ்ய வரதாச்சாரியர் என்பதாக அவருக்கு பெயர். வாத்ஸ்ய வரதாச்சாரியர் அப்படின்னு பேரு. வத்ச குலத்தில் பிறந்தவர், வத்ச குலத்தில் அவதாரம் பண்ணின மகானவர். அதனால அவரை என்ன பண்ணார், அவர் நடாதூர்ன்றது அவருடைய ஊர் பேரு. அதனால அவருக்கு நடாதூர் அம்மாள். வத்ச குலத்தில் பிறந்தவர், வரத விஷ்ணுவாச்சாரியர் அப்படின்னு பேர் அவருக்கு. அவரை வரதாச்சாரியர் சொல்லுவா. அதனால அவருக்கு வந்து அம்மாள் என்று வரதனானவன் ரொம்ப பாசத்தோடு அவரை கூப்பிட்டான். அந்த பாலை அவருக்கு சமர்ப்பித்தது. இதே மாதிரி மேல்கோட்டையில ஜனன்யாச்சார்னு ஒரு சுவாமிக்கு திருநாமம். இதே அர்த்தம் தான். தமிழ் அம்மாள்னு சொல்றோம், அங்க ஜனனின்னு சொல்றோம். செல்ல பிள்ளையின் இடத்துல அவ்வளவு வாத்சல்யத்தோடு அவ்வளவு பரிவோடு ஒரு சுவாமி எழுந்திருந்தார். எவ்வளவோ மகான்கள், எத்தனையோ விதமான அற்புதமான சரித்திர விசேஷங்கள் அந்த மகான்களுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நடாதூர் அம்மாள் அவதரித்த நாள் சித்திரையில் சித்திரை. அதாவது கண்டாவதாரத்துல எனக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. எங்க ஆச்சாரியன் வந்து நடாதூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் என்று ராமானுஜராலேயே அனுகிரகிக்கப்பட்ட வம்சம் அது. அந்த வம்சத்தில் பிறந்த எங்க ஆச்சாரியுடைய அனுகிரகத்தால் தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். அதனால எங்க ஆச்சாரியன் வம்சத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் கண்டாவதார சீனி நான் ஓப்பனிங் சீன் அப்படி வச்சேன். சிறப்பு அற்புதம். நாம அந்த லிங்க் கொடுத்துடலாம், நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அந்த சினிமா அந்த இது லிங்கை கொடுக்கலாம். கண்டிப்பா அது அந்த படம் ரொம்ப உருக்கமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்காக அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது ஏபிஎன் சுவாமியுடைய இன்னொரு முகம் அது. ஆமா, அப்பேற்பட்டதான மகானுடைய அவதாரம் சித்திரையில் சித்திரை என்றதாக நாம கொண்டாடுறோம்.
ஸோ சித்ரா பௌர்ணமி பெரும்பாலும் இந்த சித்திரையில் சித்திரைட்டு தான் சித்ரா பௌர்ணமி. ஆமா. அழகர் ஆத்துல இறங்குற உற்சவம், எல்லா ஊர்லயும் சித்ரா பௌர்ணமி ஃபெஸ்டிவல். ரங்கநாதன் வந்து கஜேந்திர மோட்சத்துக்கோசரம் வரக்கூடிய உற்சவம் இது. காஞ்சி வரதராஜ பெருமான் நடவாபி உற்சவத்துல இறங்குவார். அதுல முதல் நாள் வந்து வரதராஜ பெருமாளுடைய தானே திருநக்ஷத்திரம் வரும். ஹஸ்தம்ன்றது வரதராஜ பெருமாளுடைய அவதார திருநக்ஷத்திரம். சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல வரதன் வந்து ஆவிர் பவித்தான். சித்திரை அன்று பாலாத்துல வரதனுக்கு பிரம்மதேவருடைய ஆராதனன்றதாக ஒரு வழக்கம் உண்டு. சில கோவில்களில் தெப்போத்சவம் நடக்கும், சில கோவில்களில் பிரம்மோத்சவம் நடக்கும், சில கோவிலில் அந்த பிரம்மோத்சவத்துடைய தீர்த்தவாரி நடக்கும். அதனால சித்திரை பௌர்ணமின்றது விசேஷம். சித்திரை மதுரகவி ஆழ்வார், அனந்தாழ்வான், நடாதுரம்மாள் இவாளுடைய திருநக்ஷத்திரம். இந்த நடவாவி உற்சவம் பற்றி சொன்னீங்க இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப அது ஒரு இது மாதிரி இருக்கும், கீழே போயிட்டு சுவாமிக்கு வந்து இது பண்ணிட்டு மேலே வருவாங்க. அது என்ன? அது ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப். அதை நாம ஒரு எபிசோடாவே பேசுவோம். அப்படியா? சரி, ஓகே, செய்யலாம். அது ஒரு எபிசோடா பேசுவோம். கண்டிப்பா செய்யலாம். நேயர்களே, நம்ம இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய வைபவங்கள்லாம் பத்தி நம்ம சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சுவாமிகளோட பேச வேண்டியது இருக்கு. இணைந்துருங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல்கள்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம். விரைவிலேயே ஆன்லைன்ல வந்து ஒரு சத்சங்கம் ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணோம், அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றின தகவல்களையும் நான் உங்களுக்கு சீக்கிரமே தரேன். சுவாமி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஜெயகருட சுபர்ணா.